ஒரு மாணவன் எல்லா விதமான விளையாட்டுலையும் எப்படி சார் ஃபர்ஸ்ட் வருவான்? என் பையன் ஸ்கூல்ல ஸ்விமிங் பூல் இருக்கு சார். 4 வருஷமா அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறான். 4 வருஷமும் ஸ்விமிங் கிளாஸ் இருக்கு. ஆனா இப்போ அவன ஷூட்டிங்னா ஸ்விமிங் தெரியாது அவனுக்கு. சார், அது சப்போஸ் ஒரு ஸ்கூல் வாங்கலைனாக்கா you can go to court for it. அந்த பையன் அங்க படிக்க விடுவாங்களா அதுக்கப்புறம்? அவங்களோட கமிட்டியில போட்டிருக்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என் குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல்ல வாங்குறது கிடையாது. எல்கேஜி அப்ளை பண்ணேன், அட்மிஷன் கொடுக்கல. அடுத்தது யூகேஜி அப்ளை பண்ண, அட்மிஷன் கொடுக்கல. என்னால கல்வி செலவு தாங்க முடியல அப்படின்னு சொல்றவங்க யார்? இப்போ என் பையன் படிக்கிற ஸ்கூலுக்கு வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா செலவாகுது எனக்கு. அவன் படிக்கிறது 4th ஸ்டாண்டர்ட் தான். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. இப்போ 2 குழந்தைங்க என்னோட குழந்தைங்க படிக்கிறாங்க. வேன் ஃபீஸ் மட்டுமே 42,000 ரூபாய் கட்டுறேன் நான். மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? சிபிஎஸ்சிக்கும் அது வார்த்தை கூட தெரியாது எனக்கு. ஐபி இன்டர்நேஷனல் பக்காலரியேட் ஓகேங்களா? தெரியுது, நீ மூடு. வேர்ல்ட் ஸ்கூல். இதுல இந்த ஃபீஸோட டிஃபரன்ஸ் மட்டும் சொல்றீங்கல்ல, இதுல என்ன சார் புதுசா சொல்லி தரீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? எல்லா விதமான விளையாட்டுகள் என்ன சார், ஒரு மாணவன் எல்லா விதமான விளையாட்டுலையும் எப்படி சார் ஃபர்ஸ்ட் வருவான்? என் பையன் ஸ்கூல்ல ஸ்விமிங் பூல் இருக்கு சார். 4 வருஷமா அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறான். 4 வருஷமும் ஸ்விமிங் கிளாஸ் இருக்கு. ஆனா இப்போ அவன ஷூட்டிங்னா ஸ்விமிங் தெரியாது அவனுக்கு. தமிழ்நாடு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு வெப்சைட் கூகுளில் தேடினா கிடைக்கும். போன வருஷமே நான் அதை பார்த்துட்டேன். அவங்களோட கமிட்டியில் போட்டிருக்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என் குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல்ல வாங்குறது கிடையாது. எதுக்கு இதெல்லாம்? சார், அது சப்போஸ் ஒரு ஸ்கூல் வாங்கலைனாக்கா you can go to court for it. இது ஆக்ஷன் மேடம். மேடம், இது ஆக்ஷன். அந்த பையன் அங்க படிக்க விடுவாங்களா அதுக்கப்புறம்? ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். Why not? We can't do anything. We can't do anything. ஒரு அப்பா அந்தவர் இருக்கிறாரு. ஓகே, இவர் வந்து கேஸ் போடுறேங்கிறாரு. இப்ப இவர் பிள்ளை என்ன ஆகும்? அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா. கமிட்டில வச்சிருக்கிறது டியூஷன் ஃபீஸ் மட்டும் சார். அவங்க வந்து பேரண்ட் அப்புறமா நம்ம கிட்ட வரும்போது புக்ஸ் தனியா, யூனிஃபார்ம் தனியா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ரோபோட்டிக்ஸ்னோ இல்ல கராட்டேனோ டான்ஸ்னோ அது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். போதும் லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. என்னோட ஒரே தாட் வந்து நியர்பையா இருக்கணும், அப்ரோச்சபிளா இருக்கணும் அப்படிங்கிற கான்டெஸ்ட்ல தான் அந்த ஸ்கூல் அப்ளை பண்ணேன். எல்கேஜி அப்ளை பண்ணேன், அட்மிஷன் கொடுக்கல. அடுத்தது யூகேஜி அப்ளை பண்ண, அட்மிஷன் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்ளை பண்ண, அட்மிஷன் கொடுக்கல. அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்புறான். ஸோ அப்புறம் இதை சரி வேற ஒரு ஸ்கூல்ல கிடைச்சது, போட்டேன் வேற ஒரு ஸ்கூல்ல. சரி இதை சும்மா விட்டுறக்கூடாதுங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணேன், I write a petition to Human Rights Commission in Chennai, Human Rights Commission in Delhi. Also, I send a complaint to 5 judges in Chennai High Court. வர்ற மாதிரி இங்க ஜட்ஜஸ்க்கு போடுறதுல என்ன ஆயிடுச்சுன்னா, they have forwarded the petition to law councilக்கு அனுப்பிட்டாங்க. அட்மிஷன் கிரைட்டீரியா வித்தின் 3 கிலோமீட்டர்ஸ்ல இருந்தா 10 பாயிண்ட்ஸ், 5 கிலோமீட்டர்ஸ்ல இருந்தா 5 பாயிண்ட்ஸ், அதுக்கு மேல இருந்தா 2 பாயிண்ட்ஸ். நிறைய போற பேரண்ட் வந்து போஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தா 10 பாயிண்ட்ஸ்னு சிபிஎஸ்இ போர்டு ஹஸ் டிஃபைன்ட் ஆல் தி நார்ம்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ படிச்ச பட்டம் பறக்க போகுது. குழந்தையை வந்து அட்மிஷன் பண்றதுக்கு எந்த விதமான நார்ம்ஸும் கிடையாது. ஒரு சில கிரைட்டீரியாஸ் நாங்களா ஏற்படுத்துறோம். குழந்தையோட ஏஜ் ஃபேக்டர். Absolutely wrong. You are totally wrong. You go and check CBSE website, you can find all the details. பிகேஜிக்கு எதுக்கு அவ்வளோ வாங்குறாங்கிறத என்னால் சத்தியமாக ஏற்றுக்கவே முடியல. அதுக்கு எனக்கு எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பாக வேணும். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? சார், 10th +2 வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு செலவு கிடையாது. அவங்களோட லேப் வைஸ் மட்டும் தான் அவங்களுக்கு. ஆனா ப்ரீகேஜியை பாக்குறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். சோ ப்ரீகேஜிக்கு பார்த்தா எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு ஒரு முறை அவங்களுக்கு ஃபேஸ் வாஷ் பண்றது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நிறைய நாங்க வந்து கொடுக்க வேண்டியது இருக்குங்க சார். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ப்ரீகேஜிக்கு ஃபீஸ் அதிகம், +2க்கு ஃபீஸ் கம்மியா? எந்த +2 பையனுக்கு நாப்பி மாத்திட்டு இருக்கீங்க? ப்ரீகேஜிக்கு 95,000 ரூபான்னு ஆரம்பிச்சு +2க்கு 3.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் மட்டுமே. நான் பார்த்து பயந்து ஓடி வந்துட்டேன். சார், ரீஃபண்டபிள் நான் ரீஃபண்டபிள் 2 வாங்குறாங்க. 40,000 ரீஃபண்டபிள் அமௌண்ட், 40,000 நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல.
ஒரு கந்து வட்டிக்காரனுக்கும் இந்த ரீஃபண்டபிள் நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட் வாங்குறவங்களுக்கு என்ன சார் வித்தியாசம்? இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். எல்லா ஃபீஸையும் வாங்குறீங்க, அதையும் வாங்குறீங்க, இன்ட்ரெஸ்டையும் எடுத்துக்கிறீங்க. +2 வரைக்கும் முடிச்சிட்டு 15 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் புடிச்சிட்டு அதே 40,000 ரூபாய் கொடுக்கல எங்களுக்கு என்ன யூஸ்? நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன் அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? எப்பவுமே எந்த ஸ்கூல்ல ஜாஸ்தி ஃபீஸ் வாங்குறாங்களோ அந்த ஸ்கூல் தான் பெஸ்ட் ஸ்கூலுங்கிற ஒரு மென்டாலிட்டி டெவலப் ஆயிடுது. ஸ்மார்ட் பாய். அது சமச்சீர் கல்வி எங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுத்தது. ஏன்னா சிபிஎஸ்சிக்கு நிறைய அட்மிஷன் வந்தது. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். எப்பவுமே டேர்ம் ஃபீஸ் கட்டணும்னா ஒரு பார்டர் டேட் இருக்கும், ஸ்டார்டிங் டேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. எப்பவுமே என்னால் கடைசியில் தான் கட்ட முடியுது. I was cornered. I was helpless. குழந்தைய ஸ்கூலுக்கு சேர்க்கணும். இருக்கிற எல்லா ஸ்கூல்லையும் நம்ம அப்ளிகேஷன் வாங்குறோம். வாங்கும்போது ஒரு ஸ்கூல்ல இருக்கிற ஒரு அமௌண்ட்டையும் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் பயந்துட்டேன். நம்ம நீங்க சொன்ன மாதிரி மிடில் கிளாஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருப்பாங்க. அவன் கார் வச்சிருப்பான், நல்லா அழகா போவான், நல்லா ட்ரெஸ் பண்ணிப்பான், எல்லாமே இருக்கும். ஒரு சேவிங் நீங்க எடுத்து பார்க்கும்போது இல்ல. அட போறா, என்னடா வாழ்க்கை, மயிர் வாழ்க்கை, மயிர் மாதிரி. ஒரு கேட்டகரிக்கும் ஒரு ஸ்கூல் இருக்குது. ஏன் இவங்க வந்து போட்டி போட்டுக்கிட்டு அந்த நல்ல பெரிய ஃபீஸ் கொடுக்குற ஸ்கூல்ல தான் போடணும்? ஏன் அவ்வளவு சிரமத்துக்கு உள்ளாகிக்கிட்டு அசிங்கமா கேட்போம், கஷ்டமா கேட்போம், கேவலமா கேட்போம். விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார். இன்னைக்கு 6th கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்க கிளாஸ் எடுக்கணும்னா 70,000 கிட்ட நாங்க சம்பளம் பே பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆல் இந்தியால டாப் 20 டாப் 10ல ஃபினிஷ் பண்ற ஸ்கூல்ஸால இவ்வளவு கம்மி ஃபீஸ்க்கு எஜுகேஷன் தர முடியும் போது மத்தவங்களால ஏன் தர முடியும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு சார். நாங்க 15 ஸ்கூல் ஆரம்பிச்சோம் சார் 3 வருஷத்துல. அடேங்கப்பா. 3 வருஷத்துல 15 ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அப்ப ஸ்கூலோட டர்ன் ஓவர் என்ன? This is an unwanted statement irrelevant to the current situation. அதனால தான் நான் சொல்றேன், அவங்க வந்து 3 வருஷத்துல 15 ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்க முடியும்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 15 ஸ்கூல் ஆரம்பிக்க முடியுமா? ஏன்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? To cost sir, today what we are operating cost to cost, what is we are getting அதுக்கு கம்மியாவே இருக்கு. ஒரு நிமிஷம் இங்க பாரு. ஐயோ சாமி, வேற டேய் கூட்னு போங்கடா, கோவத்துல போட்ற போறேன். ஒன்னு சொல்றேன் கேளுங்களேன். காஸ்ட் டு காஸ்ட்னா ஒருத்தர் 15 ஸ்கூல் எப்படி நடத்துவீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? எல்லா ஸ்கூல்லையும் salary எவ்வளவுன்னு கேட்கப்படுது அல்லது எழுத சொல்லப்படுது. சில ஸ்கூல்ல பே ஸ்லிப்பே கேட்கப்படுது, அதோட காப்பி வைக்கணும்னு சொல்லப்படுது. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? டேர்ம் ஃபீன்னு ஒன்று கட்டுறோம் சார். ஏன்னா அது வந்து இன்க்ளூடிங் பஸ் எல்லாமே சேர்த்து எனக்கு வந்து ஒரு 46,000 வரும் சார் ஒரு டேர்முக்கு. நாசமா போயிருவீங்கடா. அது இல்லாம எவ்ரி இயர் ஸ்கூல் ஸ்டார்டிங்ல அது இல்லாம நான் 40,000 ரூபாய் பணம் கட்டுறேன். எசென்ஷியல்ஸ் சொல்றாங்க. கவலைப்படாதே, அனைவரும் கருட புராணத்தின்படி தண்டிக்கப்படுவார்கள். நான் என்ன சொன்னா உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க மேடம். என்னால முடிஞ்சதுன்னா நான் சிபிஎஸ்சிக்கு வரேன், இல்லைன்னா நான் இதுலயே கண்டினியூ பண்ணிக்கிறேன். அவங்க இல்ல அது சொல்ல மாட்டோம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை ஏன் சொல்வதில்லை? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. மதுவுக்கு இப்படி சொல்ற மாதிரி எஜுகேஷனை நீங்க குறைக்கணும், வேற அதுக்கு ரேட்டை குறைக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணியாங்கன்னு அப்ப இதை உறக்கவே பேசாம அவன் இன்னும் திருந்தலமாமா. எல்லாரும் மாற்றம்ங்கிறது என்ன பண்றாங்க? டிஜிட்டலைஸ் பண்றது, நல்ல ரோடு போடுறது. இங்க குடும்பம் குறைஞ்சுக்கிட்டு இருக்கு.